கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஒற்றை செங்கல்லை தூக்கி கொண்டு சென்றவர் தற்போது ரவுடி என்ற நாயுடன் சுற்றி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஏழைகளின் கிட்னியை திருடி சொகுசு கார்களில் வலம் வந்து கொண்டிருக்கும் குடும்பத்தினரை கைது செய்யவும், மக்களுக்கு முறையான தரமான மருத்துவ சேவையை வழங்கவும் திராணி இல்லாத துணை முதலமைச்சர் நாம் தாம் மருத்துவத்துறையை வளர்த்தோம் என போகிற போக்கில் பேசிவிட்டு சென்றிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆட்சியில் மருத்துவத்துறை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தால்தானே மக்களுக்கும் உண்மை புரியும். தமிழ்நாடு மருத்துவத்துறையின் சிறப்பான வளர்ச்சியின் காட்சிகள் இதோ. பார்த்தீர்களா மக்களே, இதுதான் ஸ்டாலின் அரசு மருத்துவத்துறையை வளர்த்த லட்சணம். ஏழை எளிய மக்களின் உயிரில் அக்கறை கொண்டு கடந்த அதிமுக ஆட்சியில் அம்மா கொண்டு வந்த அம்மா மினி கிளினிக்குகளை மூடிவிட்டு முதல்வர் மருந்தகம் என தொடங்கி அதில் இட்லி தோசை மாவு விற்பதுதான் நீங்கள் மருத்துவத்துறையை வளர்த்த சாதனையா உதயநிதி அவர்களே? மருத்துவ படிப்பிற்கான இடங்களை அதிகரித்து ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவுகளை நிறைவேற்ற கடந்த அதிமுக ஆட்சியில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டுவரப்பட்டது. அது சாதனை. ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் முடிய போகும் நிலையிலும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டுவரப்பட்டதா? குறைந்தது ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியாவது கொண்டுவரப்பட்டதா உதயநிதி அவர்களே? அதுபோக மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கையை அதிகரித்து மத்திய அரசு கொடுத்த சுமார் 500க்கும் மேற்பட்ட இடங்களை மருத்துவக் கல்லூரிகளில் போதிய உட்கட்டமைப்பு வசதிகள், பேராசிரியர்கள், ஆய்வகங்கள், கட்டிடங்கள் இல்லை என திருப்பிக் கொடுத்ததுதான் திமுக அரசு மருத்துவத்துறையை வளர்த்த சாதனை என்பதையும் இங்கே குறிப்பிட வேண்டியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, பணி பாதுகாப்பு கோரி மருத்துவர்கள் போராடாத நாட்களே இல்லை. ஒப்பந்த செவிலியர்களுக்கு முறையான ஊதியம் வழங்காத வழக்கில் திமுக அரசு சுரண்டல் அரசாக உள்ளது என உச்சநீதிமன்றம் தலையில் பெரும் குட்டு வைத்ததே, அதுதான் பெரும் சாதனையோ? இல்லை, எந்த ஆய்வும் செய்யாமல் தமிழ்நாட்டில் தயாரித்த மருந்துகளால் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து தமிழ்நாட்டை உலக நாடுகள் முன் தலைக்குனிய வைத்தது சாதனையா? கவர்ச்சி வார்த்தைகளால் மக்களை ஏமாற்றி குடும்பத்தை வளர்த்த நீங்கள் கூறும் பொய் வார்த்தைகள் இனியும் மக்களிடம் எடுபடாது. வளர்ச்சி என்பது வெறும் வார்த்தைகளில் இருப்பதல்ல, நடைமுறையில் இருக்க வேண்டும். கடந்த 4½ ஆண்டு கால திமுக ஆட்சியில் மருத்துவத்துறை எவ்வளவு மோசமடைந்துள்ளது என்பதை அங்கு செல்லும் மக்கள் அறிவர்.